கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை நான் தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, கனடாவில் இருந்து கூட எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் சமயத்துல ஒரு வாழ்த்து சொல்லி அதன் பின் மே மாசத்துல வர சொல்லி என்னை இன்வைட் பண்ணார். நான் சொந்த வேலை காரணமாக மாசம் முடியாதுன்னு சொன்னதுனால இன்றைக்கு உங்களோடு இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். என்னோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன வெறும் தூசி தான். என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த தொழில, இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டுல, எல்ஐசியில ஒரு கிறிஸ்தவன் இப்படி இருக்கான்னு மக்கள் சாட்சி சொல்ற, எங்க போனாலும் அதை ஆண்டவர் நிறைவேற்றி. போன இடங்களில் எல்லா இடத்துலையும் புறஜாதிகள் நடத்துகிற கூட்டத்துல கூட நான் வசனத்தை சொல்வதற்கு பயங்கவே மாட்டேன். எனக்கு என்ன பயம்? உண்மையை சொல்றதுக்கு எனக்கு பயம் இல்லை. ஆண்டவர் இந்த தொழிலிலேயோ இந்த நிறுவனத்திலேயோ உங்களையும் என்னையும் வைத்ததற்கு ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கலையே. எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் ஃபீல்டுல எல்லா ஆபீஸ் வேலை செய்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலையே. அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில என்ன செஞ்சார் ஆண்டவர்? உண்மை கொண்டு இந்த நிறுவனத்துல நினைச்சார். நான் 6 வருஷம் கோவில்பேட்டையில ஏஜென்ட், 6 years. நான் டிகிரி முடிக்கல, நான் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். 6 வருஷம் முடிஞ்சவொடனே எங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு பிராமின். அவர்கிட்ட சொன்ன, எனக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் பக்கமாகவும் இல்லை. வருஷத்துல 3 நாள் தான் ஆலயத்துக்கு போவோம். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், நியூ இயர். இவ்வளவுதான் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர். 91ஆம் ஆண்டு என்னுடைய குவாலிபிகேஷன் எல்லாம் வெயிட் பண்ணி எனக்கு இந்த ஜாப்பை ஆண்டவர் தான் கொடுத்தார். அதன் பின் 11 ஆண்டுகள் வெறுமையாய் கழித்தோம். என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ. நான் யார் கூடயும் ரொம்ப மிங்கிளாக மாட்டேன். ஆபீஸு, வீடு, இந்த மாதிரிதான் இருப்பேன். ஆனா ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2002க்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க குடும்பத்துல கொடுத்தார். எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் கொகையில ஒண்ணு என்ன செஞ்சேன் தெரியும். உபத்திரவம் வந்தா தான் சாட்சி சொல்ல முடியும். சாட்சி சொல்லணும் எனக்கு ஆசை இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்பதாக உபத்திரவம். அப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது. எப்படின்னா, என் தம்பி ஒருவன் திடீரென்று மரித்து போனான் 2002 டிசம்பர் 9. என் தகப்பனாருக்கு நுமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் நடக்க முடியாமல் போயிடுச்சு 62 வயதுல. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற என் தாய் வீட்டுல விழுந்து கை ஒடிந்து போனோம். இப்போ யோசிக்கிறோம், நாம் என்ன தவறு செய்தோம்? ஆண்டவரை குறை சொல்லல, நம்ம எந்த இடத்துல தவறினோம்? அன்றைக்கு இந்த வேதத்தை தூக்க ஆரம்பிச்சு அது இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்தி நடுவில் மற்ற காரியங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை குறைத்துக் கொள்வதற்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆண்டவர் என்ன உங்களோடு பேச விரும்புகிறாரோ அதை பேசி நாம் ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே அப்படியே நடக்க நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்து. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக மனித சத்தத்தை அல்ல, ஆண்டவருடைய சத்தம் நம் காதிலே துணிக்கும்படியாக. சாமுவேல் சிறு பையன், ஆனாலும் தன்னுடைய வார்த்தையினாலே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர், தம்முடைய வார்த்தையை கடன் பண்ணுகிறவர் இன்று நம்மோடு பேசும்படியாக ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளை முன்குறித்தவர் நீர். உம்மை ஆராதிக்க, உம்மோடு ஜெபிக்க, வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பேசுவது நான் அல்ல ஆண்டவரே,
எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த சகோதர சகோதரிகளோடு நீ பேசுகிறா. இந்த வசனங்கள் அவர்கள் செவிகளிலே தொனிப்பதாக, இருதயத்திலே தொனிப்பதாக, இன்று இந்த கூடைக்கு வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல உடைய வசனத்தை அனுப்புகிறார். என்னுடைய வசனத்தை அனுப்பித்தானே குணப்படுத்துகிறேன். நூற்றுக்கதிலே சொன்னானப்பா, ஒரு வார்த்தை சொல்லும், வேற ஒன்று வேண்டாம். இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளாய் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை உடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட தகுதியற்றவன், பாவியான மனுஷனப்பா. ஆனாலும் என் நாவிலே உங்களுடைய வார்த்தைகளை வைப்பீராக. உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை கூட என் நாவிலே வராதவாறு கர்த்தர் காவல் வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் 10-11 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் அதை எதற்காக அனுப்பினாரோ அதை வாய்க்கும்படி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அவரிடத்துல என்ன செய்யாதா? வெறுமையாய் திரும்பவே திரும்பார். யார் பிரசங்கம் பண்ணினாலும், யார் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்தாலும் வேதம் ஒரு நாளும், நம்ம நினைப்போம் சில நேரத்துல இவருடைய பிரசங்கம் சரியில்லையே நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வார்த்தை இந்த கூட்டத்துல யாரோ 2-3 பேருக்கு என்ன செய்யும்? அவரோடு, அந்த நபர்களோடு பேசிக்கொண்டு இருப்போம். எந்த எதிர்பார்ப்போடு நீங்க இங்க வருகிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். ஓசியா 6:6 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் எதை கனம் பண்ணுகிறாரா? அவரை அறிகிற அறிவை. இங்க நமக்கு தேவை என்னன்னா, ஆண்டவரை எந்த மாதிரி எல்லாம் நாம் அறியலாம், அப்படி எந்த கோணத்தில் இருந்தெல்லாம் பார்க்கலாம். அவர் அன்புள்ளவர், எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. இதுல எப்படி ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளலாம்? சகையோ குள்ளமான மனுஷன்தான், ஆனா எதுக்காக மரத்து மேல ஏறினா? அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படிதான் மரத்துல ஏறினார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு வார்த்தைய அடுத்த வார்த்தை என்ன? அவர் தேவன். தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். உலகத்தில் 2 விதமான அன்பு இருக்கு. உலக அன்பு, தேவனுடைய அன்பு. நீங்க பாத்தீங்கன்னா, யாரும் ஜெபிக்கும் போது ஜெபித்தாங்க, அக்கிரமம் மிகுதியாவதுனால என்ன ஆகி போச்சு? அன்பு தணிந்து போச்சு. அந்த உலகத்துக்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்பவே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்முடைய உறவினர்கள் யாருன்னு தெரியாது, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியாது. ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா, இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா பிள்ளைகள் கேட்கிறாங்க, இவங்க எப்போ இந்த வீட்டை விட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாய் நாம் என்ன வந்திருக்கோம்? இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வேலையில தான் ஆண்டவர் சொல்றார், நான் இப்ப எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் எப்படி போனாலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உலக அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், இங்க நமக்கு தெரியும், யோபுவின் கதை தெரியும். 10 பிள்ளைகள் போய், சொத்து சுகம் எல்லாம் போய், கடைசியில அவனுடைய உடல் சுகமும் போனதுக்கு அப்புறம் ஆறுதல் சொல்லுகிற மனைவி என்ன சொல்லுகிற? இன்னும் நீங்க உங்களுடைய உத்தமத்துல இருக்கிறீரோ. சும்மா செத்து போக சொல்லல, தேவனை தூஷித்து உங்களுடைய ஜீவனை விடும். தேவனை தூஷித்து உங்களுடைய ஜீவனை விடும். இது உலக அன்பு.
யோசித்து பாருங்க. ஒரு கரிசனையாய் நடக்க வேண்டிய மனைவி கணவனை பார்த்து சொல்லும் போது அந்த 10 பிள்ளைகள் இறந்த துக்கத்தை விட யோபுடைய துக்கம் மிக தெரியுது. அது போகட்டும், அடுத்து வர்றாங்க 3 பேர் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? ஆறுதல் சொல்வதற்காக வராங்க. வந்தவன் ஒரு வாரம் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தையோட பேசல. நீங்கள் வேதத்தை திருப்பீர்களான ஒரு வசனம் சொல்லுகிறது, யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, 7 நாள் எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச. அதன் பின் எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுகிறது, யோபு 42 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் மேல எனக்கு என்ன வருது? கோபம் மூடுகிறது. ஏன்? நீ பேசினது போல அவன் என்ன செய்யல, நிதானமாய் பேசவில்லை. அப்போ ஆண்டவருக்கே கோபம் வருகிற மாதிரி அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஆறுதல் சொல்லி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த உடனே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னால் யாராவது ஒருவர் வாசிக்கலாமே. யோபு 42ஆம் அதிகாரம் 7ல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன் அறிமுகமான அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி சாப்பிட்டு அவன் மேல் வரப்பட்டின சகல தீங்கு நிமித்தம் மனசாக அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார். அதாவது கஷ்டப்படும் போது யார் வரல? ஒருத்தரும் வரல. இப்போ கர்த்தர் வந்து ரெட்டத்தனையா ஆசீர்வதித்தார்னு கேள்விப்பட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு, சகோதர சகோதரி முன் அறிமுகம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னைக்கு தான் பார்த்திருப்போம். இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா? இன்னும் கொண்டு வந்தாங்க பொண்ணு ஆபரணங்களை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்களாம். இது உலகம். கஷ்டப்படும் போது கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டான். நம்ம துயரப்படும் போது நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இருக்காது. பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இருக்காது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன், வசதியா இருக்கிறேன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மளோடு சேர்ந்து இருப்பார். இது உலக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இது உலக அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா? யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்து யார் மேல் அனுபவிச்சாரா? நம் மேல் அனுபவித்தார். இது உலக அன்பு அல்ல, இது உலகத்தினுடைய அன்பு அல்ல. அவருடைய ஒரே குமாரனை நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் தந்தருளி நம்ம என்ன செஞ்சாரா? நல்லா யோசித்து பாருங்க. கோவிட் பீரியட் யோசித்து பாருங்க. கோவிட் முடிந்து எங்கேயாவது நம்ம போக முடிந்ததா? இல்ல ஏதாவது வேலைகளை செய்ய முடிந்ததா? கணக்குல சொல்றாங்க, ஆஸ்பத்திரி எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஆஸ்பத்திரி எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, யாருக்கும் டயாலிசிஸ் பண்ணல. யாரையும் யார் முகத்தையும் பார்க்க முடியல. இப்ப நான் வந்து ஸ்டீபன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா ஸ்டீபன் என்ன சொல்லுவான்? எதுக்கு வர்றாரு? ஏன் வர்றாரு? ஏன் இந்த நேரத்துல வர்றாரு? அப்படிப்பட்ட வேலைக்குள்ளாய் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்தோம். ஆனால் தேவன் எப்படின்னா, எதுக்காக தன்னுடைய குமாரனை இங்க அனுப்புனாரா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. அப்படி ஒரே பேரான குமாரனாலே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நீங்களும் நானும் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை அனுப்பினதினால், தேவன் இந்த உலகத்தில் அனுப்புனதுனால அன்பு என்ன செய்ய? தேவன் நம்மை வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி. இல்லைன்னா அந்த கொரோனா கூட்டத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம்? போயிருப்போம். ஆண்டவர் நம்மை வைத்த அன்பு நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் என்ன செய்தாரா? தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே. இந்த அன்பு என்ன செய்யும்? இந்த அன்பினாலே என்ன பிரயோஜனம் சொல்லி
எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். சரி, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த அன்பு நான் ஆண்டவர் மேல் வைத்தா எனக்கு என்ன நடக்கும், ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்தா என்ன நடக்கும், 2 காரியங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு சொல்லி நான் ஜெபிச்சோம். முதலாவது, இந்த அன்பு என்ன செய்யும் வாசிக்கலாம். நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 4:8, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். பாவங்களை மூடும். அன்பு என்ன செய்யுமா? திரளான பாவங்களை. ஆண்டவர் மேல நீங்க அன்பு வச்சீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வாரா? நம்முடைய திரளான பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும், நான் சொன்னேன் 2002க்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்று இந்த இடையில ISF வந்திருக்கிறேன். அப்போ வருவோம், அட்டன் பண்ணுவோம், போயிடுவோம். ஆனா இங்கு வந்து பேசுற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? என்னை உயர்த்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்னன்னா, அந்த அன்பு என்னுடைய திரளான பாவங்கள் என்ன செஞ்சிச்சு? மூடிடுச்சு. வேதத்திலே அதற்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 50 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். லூக்கா 7 36 50 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் பரிசேயனாகிய சீமோன் வீட்டுல இருக்கிறாரு. இப்போ ஒரு பெண் அங்கு விலையுயர்ந்த தைலத்தை அவர் தலையில ஊத்தி கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி, எவ்வளவு தாழ்மை பாரு. யாருக்கையா கண்ணீர் வரும்? தன் தவறை உணர்ந்தவனுக்கு கண்ணீர் வரும். தன் தவறை உணர்ந்தவனுக்கு கண்ணீர் வரும். இப்போ கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமுடியினாலே அதை சுத்தம். யார் இந்த ஸ்திரீ? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யோவான் 11:2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் ஒரு வாசிக்க கேட்போமே. யோவான் 11:2, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. எந்த மரியாள்? மார்த்தா, மரியாள், லாசரு. இந்த மரியாள் தான் என்ன செய்கிறா? தன்னுடைய பரிமள தைலத்தை கொட்டி ஆண்டுடைய பாதத்தை, அது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஓயாமல் முத்தம் செய்தாள். வார்த்தைகளை வேத வாசனங்களை வாசிக்கும் பொழுது அவசரமாக வாசித்தீங்கன்னா அதனுடைய அர்த்தங்கள் புரியாது. அதனால ஆண்டவர் எழுதி வச்சார், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சாப்பிட்டா என்ன செய்வோம்? சாப்பிடுவோம், தண்ணியை பிடிப்போம், உள்ள போயிடும். மேய்ந்து கொள்ளுன்னு என்ன அர்த்தம்? நீங்க மாடு சாப்பிடும்போது பார்த்திருக்கீங்களா? நான் எங்க மீட்டிங் எல்லாம் சொல்லுவேன், அது என்ன செஞ்சு சைட்ல ஒதுக்கிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அசை போடும். வேதத்தை தியானிப்பதும் இதுதான். அப்படியே வாசித்துட்டு போனா அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிவதில்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்தை ஓயாமல். உடனே அங்க கான்வர்சேஷன் எல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த திரளான பாவங்கள் எதனால மூடப்பட்டது? அவருடைய, அதுக்கு அடுத்த ஆண்டவர் சொல்றார், இவர் மிகவும் அன்பு கொண்டார். பாவியாகி ஒரு ஸ்திரீயினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மூடுவார மாட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் செஞ்சோம், ஆனாலும் சில காரியங்கள் நடக்கலையே, சில காரியங்கள் கைகூடி வரவில்லையே, சில பிரச்சனைகள் நம்ம விட்டு போகலையே. காரணம் எங்கோ ஏதோ ஒரு தவறு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அன்று அந்த ஸ்திரீக்கு இறங்கினது போல இன்றும் எனக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தைகள் சொல்லுகிறது, எவனுக்கு கொஞ்சமா மன்னிக்கப்படுதோ அவன் கொஞ்சமா தான் அன்பா இருப்பானா.
யாருக்கு அதிகமா, நீங்க பாருங்களேன், அதிகமான ஒரு தவறு செய்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் அவங்க எப்படி மாறிடுறாங்க? ஒரு ஊழியரா மாறிடுறாங்க. ஆண்டவரை சொல்லுகிற ஒரு ஊழியராய் மாறிடுறாங்க. அதான் வசனத்தினுடைய அடிப்படை என்ன? இவருக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவருடைய அன்பு எப்படி இருக்கா? அதிகமா இருக்கா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அதிகமா அன்பு வச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைகளை விட, மனைவியை விட, பேர பிள்ளைகளை விட யாரை முன்னாடி நிறுத்தணும்? ஆண்டவரை முன்னாடி நிறுத்தணும். நான் அனுபவிச்சிருக்கோம், பல இடங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஆண்டவர் அப்படியே செய்வார். நம்ம மன விருப்பம் என்னவோ அதை ஆண்டவர் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை யார் அறிஞ்சிருக்கா? பரமபிதா. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எனக்கு இது வேணும், இது நடக்கணும், இதை செய்யுங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க முழங்கால் போட்ட உடனேயே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கடினமான தகப்பன். உங்களுக்கு இது அவசியம் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாரு? ஒரு பிள்ளை நம்மகிட்ட வந்து ஒரு பொருளை கேட்குது, அந்த பொருள் அந்த பிள்ளைக்கு தேவையே இல்லை, அவசியம் இல்லை, வாங்கி கொடுப்பீங்களா? இல்லாதவர்களாகிய நீங்கள் பரமபிதா எவ்வளவு அவர் நமக்கு தேவையில்லைன்னா கொடுக்க. நம்ம ஜெபித்தோம் ஆட்சி மாறணும்னு சொல்லி, மாறி இருந்தா என்ன செய்வோம்? நான் ஜெபம் பண்ணாங்க, ஆட்சி மாறிடுச்சு. கணம் ஆண்டவருக்கு வருமா? கணம் ஆண்டவருக்கு வருமா? மோசே பார்வோனின் பிடியில் அந்த ஜனங்கள் இருக்கும்போது அற்புதங்கள் பாத்தீங்களா? பார்வோனுடைய பிடியில் அவங்க எல்லாம் இருக்கும்போது அநேக அற்புதங்கள். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய மனநிலைமை. இவனை கொஞ்சம் இறக்கி விட்டோம்னா என்ன செஞ்சிருவான்? திருப்பியும் போயிடுவான். திருடனை இறக்கி விடுவது ஈஸி, அவனுக்கு உயிர் கொடுப்பது ஈஸி, அவருக்கு லேசான காரியம். ஆனா இறக்கி விட்டுட்டு அவர் பரலோகம் போயிடுவாரு, இவன் எங்க போவான்? இவன் திருட போயிடுவான். பார்த்தாரு, வா என் கூட நீ வா. இது ஆண்டவருடைய. அதாவது சில ஜபங்கள் நாம் ஜபிக்கும் போது இது நடக்கலையே, இது வரலையே, இது வாய்க்கலையேன்னு போது ஆண்டவருடைய சித்தம் அதுல இல்லை என்பது. அதனாலதான் தொழுநோயாளி, லெப்ரசி பேஷண்ட், குஷ்டரோகி என்ன கேட்டா, உமக்கு சித்தம்னா சுத்தம் அர்த்தமா இல்லையா? அப்படி ஜபத்தை மாற்றுவோம். ஆண்டவர் உமக்கு சித்தம் இருந்தா அது நடக்கட்டும், இல்லையா? இரண்டாவது, இந்த அன்பு என்ன செய்யுமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின்று ரட்சித்து எத்தனை பாவங்களை போடுவானா? நீ ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவருடைய திரளான பாவங்களை மூடுவதற்கு நீங்கள் பாத்திரமாய் மாறி. சுவிசேஷ ஊழியம் என்பது என்ன? பிசாசின் பிடிவிலிருந்து ஒருத்தரை என்ன செய்யறது? விடுவிக்கிறது தான். அத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் தான் சொல்றாரு, 18 வருஷம் கட்டி வச்சிருந்தான். எல்லாத்தையும் விடுதலை செய்வதுதான் சுவிசேஷ ஊழியம். இப்ப வேதம் நமக்கு அடுத்து சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு வாசிக்கலாமே. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை என்ன செஞ்சாங்க? தேவன் நம்ம மீது அன்பு வச்சா என்ன நடக்கும்? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26:2 நீங்க வாசிப்பீங்கன்னா, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது, ஆனா காரணத்தோடு விட்ட சாபம் கட்டாயம். அதனால ஏசாயா எழுதும்போது எழுதுகிறான். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி இல்லைன்னா, நீங்க எப்படி கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்? உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1:15 இப்படியாக சொல்லுகிறது.
நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் நான் என் கண்களை மறைக்கிறேன். மிகுதியாய் ஜெபம் நீங்க பண்ணினால் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் நான் நீங்கள் கர்த்தரினால் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு உயிர் வெளிப்படுகிற விதம் ரெண்டு. ஒன்று ரத்தம், இன்னொன்னு கண்ணீர். இந்த கண்ணீர் எங்க சிந்தப்படுகிறதோ, காரணம் இல்லாமல் சிந்தப்படுகிறதோ, இந்த கண்ணீர் பூமியில விழுந்த உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுமா, எனக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். ஆபேலின் ரத்தம் என்ன செஞ்சது? கூப்பிட்டுச்சா இல்லையே? தெரிந்தோ தெரியாமலோ யாருடைய கண்ணீர்ல இருந்து கண்ணீர் நாம் வர வைத்திருந்தா அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, அதை வாசிக்கும் போதே ஒரு உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் எத்தனை இடத்துல வந்து பாருங்களேன். அப்ப ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு, உன் தேவனாகிய கர்த்தன் சொல்லும் போது அவர் எனக்கு சொந்தம். மார்த்தட்டி சொல்லணுங்க, எனக்கு மதுரையில அவ்வளவு இடம் இருக்கிறதால பிரச்சனை எது இல்ல, பெருசு இல்ல. எனக்கு சொத்து பத்து இருக்கிறதால பிரச்சனை இது இல்ல. என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, அதனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா உன் தேவனாகிய கர்த்தரின் போது ஆண்டவர் எவ்வளவு பக்கத்தில் நமக்கு இருக்கிறார். தேன்கூட்டை எடுத்தது தேனை டேஸ்ட் பார்த்தவனுக்கு என்ன தெரியும்? அதனுடைய ருசி தெரியும். 10 ஆள்களுக்கு என்ன தெரியும்? தேனிதான். சீச்சி இந்த பழம் பல நேரங்கள்ல நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம், உற்சாகமா ஏத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? பின்மாற்றமா போயிடுவாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் ஒருவரையும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, இன்று இவனை சேர்த்துக் கொள்ளணும், சேர்த்துக் கொள்வார். நீங்க தங்கம் வாங்குறீங்க, அவன் மெஷின்ல போட்டு காமிக்கிறான், விற்க போறீங்க. உங்க கையில இருக்க தங்கத்தை விற்க போறீங்க. இப்ப மீட்டர்லாம் வந்துருச்சு. பழைய காலத்துல என்ன செய்வாங்க? லேசா வரசுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? லேசா வரிசை பார்ப்பாரு, இது தாங்குமா தாங்காத. அதுல ஜெயிக்கிறவங்க ஆண்டவரை விடாப்பிடியா பிடிச்சுக்கிறாங்க. அதுல பின்மாற்றமா போகிறவங்க ஆண்டவரை. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் சாபத்தை என்ன செய்வாராம்? ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2005ஆம் ஆண்டு சென்னையில கோயம்புத்தூர்ல எங்களுடைய உறவினர், என் தம்பி முறைவேல், அவர் குழந்தை பிறந்ததுக்கு சொல்லி பார்ப்பதற்காக போயிருந்தோம். அப்போ தேவனுடைய ஊழியர் எங்களோட கூட வந்தார். போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். அடுத்த நாள் காலையில அவர் என்னை கூப்பிட்டார். இந்த மாதிரி நம்ம போய் அங்க ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, அங்க வந்து ஒரு சாபத்தை பார்க்கிறேன். 4 தலைமுறையாக அந்த சாபம் உங்கள் குடும்பத்தோடு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20:5 பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். 4ஆம் தலைமுறைன்னா நான் யோசிக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு தலைமுறை, நான் எங்க அம்மா இருக்காங்க, அதுக்கு முந்தின தலைமுறை தானே அப்படின்னு எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன், ஏன் இந்த காரியம் அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா ஒரு காரியத்தை சுட்டு காமிச்சா. எங்களுடைய சின்ன தாத்தாவுடைய மனைவி, அவங்களோட விடோ சில விஷயங்களை தவறுதலாக பேசினபடியினாலே அவர்கள் இட்ட சாபம், சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இவங்க என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரிக்கு படுக்க. எங்க அப்பாவுக்கு வந்து சூப்பர் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், பெருநீ ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், பல பல காரியம். கடைசியா ரொமாட்டிக் ஆர்த்தடிஸ் வந்து வீட்டுல இருக்கிற சாபம். ஆண்டவர் எங்கள் மீது என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தாரு. என்ன செய்தாருன்னா, 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஒரு ஜெப கொடுகையில கர்த்தர் அற்புதமாய் அவருக்கு சொல்வதற்கு 68 வயதுக்காரருக்கு அந்த நியூமேட்டிக் ஆர்த்தடிஸ்ல இருந்து அற்புதமா சுகம் கொடுத்தார். எங்க மதுரையில தான் வந்து காமிப்போம். டாக்டர் தேவதாஸ் சொல்லி இப்போ புதூர்ல இருக்கு, பழைய ஆஸ்பத்திரி கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள இருக்கும். ஆமா, அங்க என்ன பண்ணணும்னா டோக்கன் வாங்கணும். இவங்க தூத்துக்குடியில இருந்து வரணும், நான் தேனியில இருந்து வரணும். அப்போ ஸ்டீபன் மாதிரி உள்ள ஆட்களை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வச்சுட்டு இவங்க போய் டோக்கன் வாங்கி வச்சிருவாங்க. நாங்க 1 மணிக்கு வருவார் டாக்டர். 15,000 ரூபாய்க்கு மருந்து எழுதுவார்.
டாக்டர் தேவதாஸ் வந்து 15,000 ரூபாய்க்கு மருந்து எழுதுவார். அதுல பெயின் கில்லர் எல்லாம் கழிச்சுட்டு நான் ஒரு 6,000 7,000க்கு, ஏன்னா சம்பளம் அப்பெல்லாம் கம்மி தானே. 2010 வந்து 2004 வந்து சேலரி எல்லாம் கம்மி, வாங்கி கொடுப்போம். இப்படியா போயிட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு நாள் சொல்லிட்டார், ஐயா முடக்குவாதத்துக்கு மருந்து இல்ல அப்படின்னு அவர்கிட்டே சொல்லிட்டார். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லிட்டார். இந்த ஜெபக்குடியிலே அற்புதமாய் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். 87 வயது வரைக்கும் உயிரோடு. அது வந்ததுக்கு அப்புறம் 19 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்காரு. நீங்க எப்படின்னா ஆண்டவர் சுகம், அற்புத சுகம் எப்படி இருக்கும்னா இருக்கிறது அப்படியே இருக்கும். நீங்க எங்க போய் செக் பண்ணாலும் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவா இருக்கும், ஏஎஸ்ஓ பாசிட்டிவா இருக்கும், இஎஸ்ஆர் 1 ஹவருக்கு 120 இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அப்ப எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஒரு துளி வலி இல்லாம ஆண்டவர் அத்தனை ஆண்டுகள் வைத்தார். என்ன செய்தார்? அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுத்தி ஒரு ஃபென்சிங் போட்டார். எதுவும் அவரை என்ன செய்யல, சேதப்பட்ட. சிலருக்கு அவநம்பிக்கை வந்துடும். ஐயோ சுகம் கிடைச்சும் என்ன செய்யல, பேதுரு மாதிரி கடல்ல இறங்கினவொடனே என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. ஆனா கடைசி வரை எப்ப செக் பண்ண 120, அதெல்லாம் 1 ஹவருக்கு 120, ½ ஹவருக்கு 60. இஎஸ்ஆருடைய இது வந்து அப்படியே இருக்கும். அப்படி ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தார். அப்ப என்ன பண்ணோம், இதை தெளிவாக அதுக்கு பின் 2004 ஏப்ரல் 17க்கு அப்புறம் தெளிவா பிடிச்சிக்கிட்டோம். ஆண்டவர் பெரிய விஷயம் செஞ்சார். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் யூனியனுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நாங்கள் முகவர்களுக்காக நடத்துகிற கூட்டங்களுக்கு போவதற்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம். அங்க நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த யூனியன்ல இருந்து எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. நாங்க பணம் கட்டிட்டோம், அடுத்து போகலன்னு சொன்னோம். அவங்க கேட்கல. கேட்காம அந்த யூனியன்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா விலக்கி விட்டாங்க, எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க குறிப்பிட்ட காரியம் 3 காரியம். ஒன்று, குரூப் இன்சூரன்ஸ் 15 லட்சம். அப்ப எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது. 2003க்கு முன்னாடி 15 லட்சம் உங்களுக்கு எல்ஐசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேலரிலேயே பிடிச்சு யூனியன் மூலமா கட்டுவாங்க. இது உங்களுக்கு கிடையாது. கார் வச்சிருக்கீங்க, மார்க்கெட் ரிடெம்ப்ஷன் பாலிசி உங்களுக்கு கிடையாது. 20,000 டெவலப்மெண்ட் ஆஃபீஸுடைய ஒற்றுமை உங்களால பாதிக்கப்படுது. உண்மைதான், 20,000 பேருடைய ஒற்றுமை பாதிக்கப்படுவது உண்மையான கருத்து. ஆனா நான் சொன்னேன், சாகிறதுக்காக அதுல நானு இல்ல. ஆனா என்ன நடந்ததுன்னா, ஓஎஸ்ல போய் சர்க்குலர் வெரிஃபை பண்ணு. 2003ஆம் ஆண்டு கடைசிக்குள்ள எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்தது. அவர் ஓஎஸ்ல இருந்தாரு. 15 லட்சம் இல்லைன்னா அப்ப முதல்ல எப்படி சொல்லுவோம், 20 லட்சம். காரணம் என்ன? தேவன் என் மேல் வைத்த அன்பு. இந்த அன்பு என்ன செய்யுது? சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. நான் சொன்னேன், எங்க அப்பா இறந்து அந்த 1 இயர் இதுல நாங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுத்து அவரை வந்து ஒரு வருஷம் அதுல கஷ்டப்பட வச்சு, இது எப்படிடா குணமாகும்னு நம்ம எல்லாம் அங்கலாய்க்க வைத்து அதை ஒரு கூட்டத்துல வச்சு சுகமாக்கி நம்மளை தெரிந்து கொண்டாரே. எத்தனை அன்புள்ள தேவன்! எவ்வளவோ சொல்லலாம். வேதத்தை வாசிப்பதினால் மட்டுமல்ல, நீங்க அதனுடைய கருத்துக்களை அதை ஊர்ந்து ஊர்ந்து கூர்ந்து கூர்ந்து வாசித்தீங்கன்னா அது பல அற்புதங்களை பல அற்புதங்களை செய்யும். இன்னும் சொல்லுகிறேன், நான் வந்து 2024 ஏப்ரல்ல ரிட்டையர்மெண்ட். எனக்கு வந்து ஆசை என்னன்னா, எல்ஐசி அசோசியேட்டா மாறணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அடுத்து 10 வருஷத்துக்கு இதே ஏஜென்ட்ஸை வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இருந்துக்கலாம். சுகமாக இருப்பதற்கல்ல. அந்த 78-80 பேருமே வந்து கண் முழிக்காத குழந்தைகள் மாதிரி. கிராமத்துல உள்ளவங்க 32 பேர் லேடி ஏஜென்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நம்மகிட்ட அழுவாங்க. சார் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா. அப்ப இதற்கு ஒரு வழிகாலா இருப்போமேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை, 10 வருஷம் இருக்கணும். ஆனா 2021, 22 2 நிதி ஆண்டுகள்ல கோவிட்னால பிசினஸ் என்னாச்சு, டல் ஆயிடுச்சு. இப்ப 23ல நான் வந்து குறிப்பிட்ட அளவு பிசினஸ் பண்ணினால் மட்டுமே எனக்கு எலிஜிபிள் வரும். நீங்க சேல்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க இருந்தீங்கன்னா பால் டேவிட் செட்டிங்கன்னா சரியா சொல்லுவாரு, எனக்கு 9% ஆவரேஜ் 5 வருஷத்துக்கு போட்டு 9% கீழே நான் இருந்தால் மட்டுமே எனக்கு இந்த ஸ்கீம்ல கிடைக்கும். இப்ப செப்டம்பர் மாதம் வருது, நான் முயற்சி பண்றேன், எல்லா ஏஜென்ட்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. செப்டம்பர் 29 வெள்ளிக்கிழமை தேனி சிஎஸ்ஐல பேசணும். சாயந்தரம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 30ஆம் தேதி சனிக்கிழமை, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, 4 நாட்கள்
விடுமுறை. எல்லா பணங்களையும் அதுக்குள்ள கட்டி முடிக்கணும். முடிச்சாதான் நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இப்ப 29ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி சர்வீஸ்ல பேசணும்னா நான் அப்படியே கிளம்பி போய் பேச முடியுமா? நான் மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னை தப்பு வைப்பேன். 8:30 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சு. ஏஜென்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க. பணங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்த உடனே எங்க பிஎம் சொல்றாரு, சார் உங்களுக்காக எல்ஐசி வந்து 29, 30 2 நாளும் பணம் வாங்குவதற்கு அலோவ் பண்றாங்க. இதுவரைக்கும் இது நடந்ததில்லை. மார்ச் மாசம் நடக்கும், ஏப்ரல் 1, 2 நடக்கும். செப்டம்பர் மாதத்துல 29 தேதி முடிச்சிருச்சு, 30ம் 1ஆம் தேதியும் பணம் செலுத்தலாம். இப்ப பணம் செலுத்துறோம், பேப்பர் கம்ப்ளீட் பண்றோம், அது மாதம் மாறிடுச்சு 1ஆம் தேதி. அதனால ஃபிகர் கரெக்டா எடுக்க முடியல. 2ஆம் தேதிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுகிறது. எக்ஸ்டெண்ட் பண்ணி பேப்பரை கொடுக்குறோம். எல்லாம் முடியும் போது கடைசியா ஒரு ப்ரொபோசல் டிவிஷனல் ஆபீஸ்ல கம்ப்ளீட் பண்ணோம். காலையில கொடுத்து விடுறேன், அவர் வர்றதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணி நம்பர் பண்ணியாச்சு. அடுத்து டிவிஷனல் ஆபீஸ் என்பி செக்ஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க, சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு கேட்டேன். நீங்க எல்லாம் சரியா கொடுத்துருப்பீங்க, நாங்க பார்த்து டெசிஷனை போட்டுட்டோம். ஹெச்பி பர்சன்டேஜ் இல்ல சார். வயசு பார்ட்டிக்கு 57 வயசு, அவருக்கு ஹெச்பி பர்சன்டேஜ் என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? அடுத்து ஹெச்பி மேனேஜர் சொன்னது என்ன தெரியுமா? சார் அதே டேட்டுக்கு இந்த லேப்ல சொல்லி ஒரு ஹெச்பி பர்சன்டேஜ் வாங்கி அதுல சேர்த்து யாரால போடும், தேவனால் எல்லாம் இவங்க மீட்டிங்ல நான் சொன்னேன், 30 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. சாப்பிட அவ்வளவு பேருக்கு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. என்னன்னு நான் கீழே நின்று மேல நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் தள்ளுவண்டிக்காரன் வரான். அன்னைக்குதான் கடை போடுறான். அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவனை அப்படியே நிறுத்தி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மேல ஏத்து. என்னன்னா ஆண்டவர் மேல அன்பு வச்சாருன்னா எல்லாவற்றையும் கை கூட அவருக்கு வல்லமை. நான் சந்தேகப்படவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு டார்கெட் வரல. அப்போ வந்து கேட்டா, சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுமே 86 லட்சம் வேணும், நீங்க 82 லட்சம் வேணும், நீங்க 66 தானே வந்திருக்கு, இன்னொரு 16 லட்சம் வந்திருந்தா 86 லட்சம் நான் சிங்கிள் பிரீமியம் பண்ணுவதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. 66 லட்சம் வந்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா? வருஷத்துக்கு 20 லட்சம் வராத டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் இவ்வளவு கொடுத்து வரலன்னு எங்க ஏஜென்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், பணத்தெல்லாம் கட்டணும், வரலையே சார். அப்ப சொன்னது, எது எப்படி நடக்கும், எனக்காக ஆண்டவர் இந்த ரூலை மாற்றுவார். ஜனவரி மாசம் 31ஆம் தேதி பிப்ரவரியில ஒரு திருமணத்துக்கு நான் போகணும் சென்னையில. அப்ப போயிட்டு ஜோனல் ஆஃபீஸ் போய் நமக்கு வருமா வராதான்னு, ஏன்னா நானும் மனுஷன் தானே, என்னதான் நம்பிக்கை சொல்லிட்டாலும் ஒரு ஜோனல் மேனேஜரை பார்க்கலாமா அப்படிங்கிறதுல டிக்கெட் போடுறேன். டிக்கெட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த காஸ்ட் ரேஷியோ 9% இருந்து 12% மாத்திட்டாங்க. எனக்கு என்ன உள்ளூர் நினைச்சேன், ஆண்டவரை யார்ட்டையும் போய் எனக்கு இதை கொடுங்க, இது எனக்கு செய்யுங்க, இது எனக்கு எப்படியா ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. அப்போ என்னுடைய மன விருப்பத்தை அறிந்தார். உங்க விருப்பத்தை அறிவாரா? கட்டாயம் அறிவார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பஞ்சிமத்தை அல்ல. பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா கிறிஸ்து என் கூட இல்லைன்னு அர்த்தம். எங்களுடைய பெரியம்மா ஒண்ணு ஆசிரியத்தில் இருக்காங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைகளுடைய கணவர் இறந்து போனாங்க. மூத்த பெண்ணோட 3 பிள்ளைகள், 3 பேருக்கு கண்ணு தெரியாது. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? இவங்களை எப்படி சொல்லுவீங்க? சொன்ன ஆண்டவர் உங்களை அதிகமா பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் பார்க்கிறார். இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் நீங்க மறுதலியாமல் ஆண்டவரோட இருக்கீங்கல்ல, அதை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறார். பரலோகத்துல கட்டாயம் என்ன உண்டு? அது சும்மா டெம்பரவரி. இந்த ஆடை அலங்காரம் ஆள் பார்க்கறது எல்லாம் விஷயம் டெம்பரவரி. ஒரு நாள் எல்லாம் ஒளிஞ்சு போகும். அவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறவே. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், சாபத்தை எல்லாம் எப்படி மாற்றுவேன்? ஆசீர்வாதம். சாபம் எப்படி வந்தது நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய
கடைசி வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இங்க ஒரு சாபம் வருது. எப்படின்னா, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியாரையும் அவனை மட்டும் இல்லைங்க, யாரை பிடிச்சிச்சு? சந்ததியாரையும் அவன் சந்ததிக்கும் சம்பந்தம் இருக்கா? கேஎஸ்சி சொன்ன விஷயத்துக்கும் அவன் சந்ததிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆனா சாபம் வருது. இந்த குஷ்டரோகம் உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியாரையும் எவ்வளவு என்றென்றை. துன்மார்க்கனுடைய வீட்டுல கத்துடைய சாபம் இருக்கிறது பாருங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு கேயாசினுடைய குடும்பம் அவன் செய்த தவறுக்காக சாபத்தை. பல நேரங்களில் பலர் ஜெபிப்போது சொல்வது உண்டு, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாங்க நல்லா தானே ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஏன் எங்களுக்கு இந்த வசனை பாடுகள்? ஒரே ஒரு விஷயம்தான், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆனா கேஆசிக்கு ஒண்ணு கிடைக்கல, எனக்கும் உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அபிக்கப்பட்டவன். உங்களுக்காக எனக்காக யார் சாபமா மாறினா? ஆண்டவன் சாபமா மாறினாருங்க. வசனத்தை நீங்க இப்ப வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கலாத்தியர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை என்ன செஞ்சிருக்காரா? இப்ப நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை. ஐயா ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாம் ஆண்டவர் எங்க அனுபவிச்சாரா? தன்னுடைய சிலுவையில் அனுபவிச்சாரா. சாபத்தின் அடையாளம் முள்முடி. உங்களுக்காக எனக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்குவதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை எங்க கொடுத்தார்? சிலுவையில. இன்னொரு வாசிப்பீங்கன்னா எசேக்கியா ராஜா, நீங்க எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20:18. ஒரே கையில எடுக்கிறதுனால என்னால வேகமா பயங்கரிச்சிருக்கும். நீ பெறப்போகிற உன் பிள்ளைகள் எங்க போவாங்களாம்? உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவுக்கு அரண்மனை என்னங்கிறாங்க. வேலைக்காரனா எசேக்கியா ராஜா ஏசாயாத்துக்கு தெரிச்சு சொல்றான், நீர் செத்து போவேன், மறிச்சு போவேன், அதனால உங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்தும். இப்ப இவனுக்கு பயம் வருது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் எப்படி எல்லாம் நடந்தேன், என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னவன ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு மனம் இறங்குறாரு. 15 ஆண்டுகள் ஏசாயா சொல்லிட்டு முற்றத்துக்கு வருவதற்கு முன்னாலே ஆண்டோடைய வார்த்தை போய் சொல்றான். ஆனா இங்க உன் பிள்ளைகள்லாம் சிறப்பட்டு போயிடுவாங்க, அவங்க வேலைக்காரனா போறான்னு அடுத்து எசேக்கியா ராஜா வாயில என்ன வந்து தெரியுமா? என் காலத்திலேயாவது என் பிள்ளைகள் எப்படி போனா? அர்த்தம் என்ன? என் காலத்திலேயே சமாதானமா இருக்கும்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுப்பார் இல்லையா? இப்போ பிதாக்கள் சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை. வேதம் சொல்லுகிறது, நல்லவன் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறான்? சுதந்திரத்தை வச்சுட்டு போறான். தயவு செய்து சாபத்தை வச்சுட்டு பெறக்கூடாது. நம்ம சொத்து கொடுக்குறோமோ இல்லையோ, காசை கொடுக்குறோமோ இல்லையோ, எந்த பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு பெறக்கூடாது? சாபத்தை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோம். அப்படி ஏதாவது என் வாழ்க்கையில இருக்குமானால் இன்று ஒரு விசை என்னை மன்னி. எனக்காகத்தானே நீ சிலுவையில எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். ஆண்டவரை நம்ம தியானம் பண்ணா அவருடைய ஒவ்வொரு பரிமாணமும் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்த 3ஆவதாக இந்த அன்பு என்ன செய்யும்? இந்த அன்பு என்ன செய்யும்? நம்ம வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக்குவாங்க. அதுல 11ஆம் அதிகாரம் 1லிருந்து
44 வசனங்களை குறித்துக் கொண்டு வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இங்க யாரு? லாசரு என்ன செய்யறான்? மார்த்தாள், மரியாள். இந்த மார்த்தாள் மரியாள் யாருன்னு நம்ம ஏற்கனவே ஆண்டவரிடத்துல அவ்வளவு அன்பு வச்சதுனால அவருடைய பாவத்தை எல்லாம், இது மார்த்தாள் வைத்த அன்பு. இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களானால் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. ஒருத்தர் வாசிக்கலாமே. மார்த்தாளிடத்திலும் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசருவிடத்திலும், அங்கு அவ கொடுத்த அன்பு வேறு, இங்கு ஆண்டவர் அவங்க மேல என்னவா இருக்காரா? அன்பா இருக்கிறார். யோசித்து பாருங்களேன். அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. சகோதரிகள் சொல்றாங்க, ஐயோ நாருமே உயிர்த்தெழுதல் நாள்ல அவன் என்ன செஞ்சிருவான்? உயிர்த்தெழுந்து வருவான். ஆனால் வேற எந்த இடத்துலயும் இயேசு கண்ணீர் விட்டாருங்கிற வார்த்தை இருக்க. ஆவியில கலங்கினாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது இருந்தது. வேற எங்கேயாவது அந்த வார்த்தைகள் இருக்கா? அழிந்து போற ஒரு ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் என்ன செய்தாரா? கண்ணீர். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப எவ்வளவு ஒரு அன்பான தேவன். அவருக்கு தெரியும் லாசரு உயிரோடு வரப்போகிறாங்கிறத அவருக்கு தெரியும். இல்லப்பா நான் எழுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இவர்களுடைய துக்கத்தை பார்த்து, சகோதரிகளுடைய துக்கத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்றாரு? கண்ணீர். அவ்வளவு அன்பான ஒரு தேவன். என்னாச்சு? ஆண்டவர் வைத்த அன்பு மரித்து 4 நாள் ஆன லாசருவை, மரித்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு வேதம் சொல்லுகிறது. அவே செத்து உள்ள இருக்கான். ஆண்டவர் லாசருவை வெளியே வாங்குறாரு. வந்தானா இல்லையா? வேதம் ஒருபோதும் போய் சொல்வதில்லை. மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்குங்க. அப்பொழுது வந்தான், வெளியே வந்தான். காரணம் ஆண்டவர் வைத்த பல நேரங்கள்ல முடியாத பிரச்சனை, தீராத பிரச்சனை எல்லாமே நமக்கு அடக்கம் பண்ண லிஸ்ட் தான். ஐயோ இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்கும், இதுல இருந்து ஒரு விடுதலை இல்ல. இவ்வளவு நாள் இந்த குழப்பத்துல இருக்கும், இதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை இல்ல. இது எல்லாற்றையும் விட ஆண்டவர் எனக்கு என் மேல அன்பா இருந்தா இது எல்லாத்தையும் என்ன செய்வார்? மீண்டும் துளிர்க்க செய்வதற்கு அவரால் முடியும். நான் 2006ஆம் ஆண்டு என்னுடைய டிரான்ஸ்பருக்காக அப்ளை பண்ணேன். அப்ப நான் மெம்பர் டெவலப்மெண்ட் யூனியன்ல சகோதரர் நல்லா தெரியும், யூனியன் என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்வாங்க. இப்ப நான் என் ஹெட் குவார்டர்ஸை மாத்துறேன். இங்க இருந்து ஆண்டிப்பட்டில இருந்து தேனிக்கு மாத்துறேன். ஏன்னா ஊழியங்களுக்கு எல்லாம் போகிறோம், நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல இல்லைங்கிற ஒரு பேர் வரக்கூடாது. நான் அன்னைக்கு நிப்பாட்டினதான் டீ பில் வாங்குறது. அது வரைக்கும் இதுவரைக்கும் நான் டீ பில் வாங்கினதே கிடையாது. இந்த டூருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் டீ பில் வாங்கவே மாட்டேன். அங்கிருந்து கார்ல வந்தா காரை தான் கிளைம் பண்ணுவேன் ஒழிய பஸ்ல டிக்கெட்லாம் வைக்கவே மாட்டேன். என்ன ஒரு இன்சிடென்டல் 300 ரூபாய் கிடைக்கும். ஆனா இந்த விஷயம் என்ன செய்யும் தெரியுமா? இவர் சரியான ஆளுன்னு யாரும் காமிக்கும், உங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் செஞ்சு காமிக்கும். எதுவும் வைக்க மாட்டேன். அப்போ கொடுத்த உடனே நான் சொன்னது போல அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு கடிதாசி எல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அமைதியா இருந்தேன், எனக்கு கிடைக்கல. இன்னொரு சகோதரன் ராஜசேகர்னு சொல்லி அவரும் நான் கொடுத்த நாளே கொடுத்தாரு, அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டிப்பட்டில இருந்து தேனிக்கு. நான் தேனிக்கு ஏன் வர முயற்சி பண்றேன், இன்னொரு காரணம், தேனியில எஸ்ஓ வரப்போகுது, நம்முடைய அலைச்சல்கள் குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப முடிஞ்சிடுச்சு. அப்போ ராஜாராம்னு ஒரு எஸ்டிஎம் இருந்தார். அவர் நான் போய் பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. நான் பொறுமையா இருந்தேன். ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் ரியாக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்காது, கிடைக்கலன்னு ரியாக்ட் பண்ணீங்கன்னா எந்த விஷயமும் கிடைக்காது. இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன். இப்போ இதே யூனியன் பீப்புள்ஸ் இன்னொரு டிரான்ஸ்ஃபருக்கு போறாங்க. ஆண்டிப்பட்டில இருந்து பெரிய உலகத்துக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த சகோதரிக்கு உயிரோடு இல்ல, மணிகண்டன். இப்போ மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, நீங்க செல்வகுமார் அக்செப்ட் பண்ணீங்கன்னா இதை நாங்க இப்ப இவங்களுக்கு இந்த மணிகண்டன் எப்படியாவது பெரிய இடத்துக்கு கொண்டு போங்கிற அவசரம் ஒத்துக்கிட்டாங்க. நான் இப்ப தேனிக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். இட்ஸ் சிம்பிள் சிம்பிள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. நீங்க அன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் சகோதரத்தை நீங்க தனியா கேட்டீங்கன்னா NFI FWI இன் ட்ரபிள். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டு. ஒய்? எனக்காக தேவன் யுத்தம் பண்ணினார். எனக்காக. நான் குறை சொல்லல, நியாயமான காரணத்தை சுட்டி காமிச்சதுனால
தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு வாய்க்க செய்தார். எத்தனையோ இடங்கள்ல போய் கேன்வாஸ் பண்ண உட்காருவோம். பெரிய மல்டி மில்லியனரா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அவன்கிட்ட பேசியிருக்கோம். பிசினஸ் வாங்குவது எனக்கு பொறுத்தவரை ஒரு கடினமான இதே இல்லை. நான் எல்ஐசியே எடுத்தேன். 17ஆம் தேதி எனக்கு அதனுடைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த 17ஆம் தேதியே 1 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதுவரை மதுரை டிவிஷன்ல இந்த மே மாசத்துல யாரும் 1 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுக்கல. தேவனுடைய கரம். காரணம் என்னன்னா நம்மேல் இருக்கிற அபிஷேகம். இது என்ன செய்யும்னா, இது எப்படி வந்ததுன்னு நான் ஒரு சாட்சியா சொல்றேன். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை வைகடாம் வந்திருந்தார், இறப்பதற்கு 3 மாதத்திற்கு முன்பதாக. அப்போ அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம். அவர் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. கடைசியா 4க்கு முதல் நாள் கூப்பிட்டு ஜெபம் பண்றதுக்காக போயிடணும். நான் அவர்கிட்ட நீங்க காரணம்னு சொல்ல வேண்டியது இல்லை, எதுக்காக ஜெபிக்க வேணுங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ ஒரு முழங்கால் போட்ட உடனே என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு இவன் ஒரு எல்ஐசி பாலிசி சம்பந்தமாக எங்கெல்லாம் போய் விற்காடுறானோ மகுடிக்கு கட்டு போட்ட பாம்பு மாதிரி கையெழுத்து போட்டு இன்று வரைக்கும் அப்படிதான். இன்று வரைக்கும் அப்படிதான். எங்கெங்கெல்லாம் போறோமோ, நான் இது பெருமையா சொல்லுவேன். ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை, ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை. எவ்வளவோ டஃப்பான பீரியட்ஸ் எல்லாம் வந்துச்சு, பிரச்சனையான பீரியட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் அது என்னோடு கூட இருந்தார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது எப்படி இருக்கிறேன், அன்பாய். நாம் அதுக்கு என்ன கைமாறு செய்யணும்? ஆண்டவர் நன்மையா அன்பா இருப்பாரு. நான் ஏதாவது செய்யணும்ல, செய்யாம நான் எதிர்பார்க்க முடியாது இல்ல. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எதுயா அன்பு, எது அன்பு, அன்புக்கு என்ன டெபினிஷன்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 யோவான் 5:3, 2 யோவான் 6 சொல்லுகிறது. 2 யோவான் 6 யாராவது வாசிப்பேன். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு, வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய கட்டளையின்படி நடப்பதே அன்பு. அந்த கட்டளை என்ன சொல்லுதுன்னா, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் மார்க் 12:30-31 ஒரு வாசத்தை நாம் நிறைவு செய்யலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோட ஃபுல் ஹார்ட்னஸ், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாய் இருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், இதுதான் இன்னைக்கு நமக்கு. யோசித்து பாருங்க, எத்தனை இடத்துல நம்ம பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, நம்ம தெருவுல நம்ம அன்பு கூடி இருக்கோமா? நான் 2014 தேனில வீடு கட்டினேன். 15ஆம் வருஷம் ஜனவரியில அதுக்கு டெடிகேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஊழியத்து நிமித்தம் மேங்களூர்ல இருக்கும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் போன் பண்றாரு, சார் அவர் வீட்டு வேலையை உடனே நிறுத்த சொல்றாரு சார்ங்கிற. ஏன் நான் இங்க இருக்கிறேன், நான் நிறுத்தி என்ன செய்ய போது, என்ன பிரச்சனை இல்லை, அவங்களோட நேரம் பேசணுங்கிறார். சரி சொல்லி நிறுத்த சொல்லியாச்சு. வந்தா என்ன பிரச்சனைன்னா, அவர் எனக்கு மேற்கு பக்கம் உள்ள வீடு, கார் ஏற்றுவதற்கு ரேம் போட்டிருக்காரு, ஃபுல்லா சாக்கடைய க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பூஞ்செடிகள் வச்சிருக்காரு, அங்கேயும் சாக்கடைக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இவருக்கு கீழே ஏதாவது அடைத்துக் கொள்வதா இருந்தால் எங்க இருந்து போகணும்? நம்முடைய என் வீட்டுக்கு முன்னாடி போற அந்த சாக்கடையில தான் அவனை இறக்கி அதை போய் மெயின்டைன் பண்ணணும். நாங்க பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு வச்சுட்டோம். இப்ப என்ன செய்வோம்? நீ ஒழுங்கா பார்த்து கட்டுறீங்க, இடிச்சுக்கோ. நம்ம செய்யல, உங்க விருப்பம் அவ்வளவுதானங்க, என்னை மூடக்கூடாது அவ்வளவுதானே. இது வரைக்கும் மூட போய் நான் அன்னைக்கு அதை செஞ்சிருந்தேன்னா அந்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு யார் காரணமா இருப்பேன்? நான் காரணமா இருப்பேன். சிறு வயதிலிருந்து நண்பர்கள், நான் பொண்ணு பார்த்தா தான் அவன் கட்டுவான்னு சொன்ன அளவுக்கு நண்பர்கள். திருமணம் நடக்குது, அதன் பின் என்னுடைய வளர்ச்சி அவரால் நினைச்சதில்ல, கொஞ்சம் தாங்கிக்க முடியல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச மாட்டார். இப்ப மகளுக்கு திருமணம் வைக்கிறார், நிச்சயம் முடியுது,
திருமணம் நடக்க போது அவன் அக்கா மாப்பிள்ள கூப்பிடாரு என்னைய, இந்த மாதிரி சார்லஸ் கல்யாணம் பண்ண போறா மகளுக்கு, உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலையான்னு. கொடுக்கலையே. உடனே அது அவங்க லோக்கல் பாசையில திட்டுறாங்க. ஏன் நீங்க திட்டுறீங்க? திட்ட வேண்டாம், அவரு தானே எனக்கு கொடுக்கல, என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் நினைச்சுவேன் பத்திரிக்கை கொடுப்பேன். ஜனவரி இவங்கெல்லாம் வந்தாங்க, 24ஆம் தேதி தூத்துக்குடியில மேரேஜ், குடும்பமும் வந்தார். ஏன் நானும் திரும்ப அதை செஞ்சேன்னா அந்த சகோதரன் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு நான் என்ன செய்வேன்? ஒரு காரணமாய் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களிடத்துல, இந்த நிறுவனத்துல நம்ம பணியாற்றினோம், ரிட்டையர் ஆயிட்டோம், வேலை செய்யறோம், எதுவா இருந்தாலும் எங்கு போனாலும் ஆண்டவரை பிரதிபலிச்சா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கடைசியா யோவான் 21 நீங்க திருப்பினீங்கன்னா ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போடுகிற நேரம் வருது. பேதுரு எல்லாம் இப்போ பேதுருட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? யோசித்து பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவு நம்ம நேரம் கேட்டு நினைச்சிருப்போம். வானாதி வானங்களை பூமியும் அதன் சராசரியும் கிடைத்த இறைவன் மனிதன் கேட்கிறாரு, என்னை நீ அன்பு நேசிக்கிறாயா? 3வது தடவை கேட்கும் போது என்ன செய்யறான்? பேதுரு துக்கப்பட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், நீ எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கிறேன், இதை செய்யவுமால் போடும், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி பாருங்க. அடுத்தடுத்து வருகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் மகிமையாக நடத்த கற்றுக்கொள்ள ஒரு காரியம் அல்ல, நம்மளுடைய சொந்த பிரச்சனையும் அல்ல. ஆண்டவர் வரும் வரை இந்த ஊழியம் என்ன செய்யணும்? பெருகிக்கிட்டே புதிய புதிய ஆத்மா பாரம் உள்ள மக்களை ஆண்டவர் கொண்டு வரணும். இது ஏதோ கடமைக்கு வருகிற ஆட்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லணும், உங்களுடைய ஊழியத்தை 100% நிறைவேற்றுவர்களை என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு வாங்க, அப்படிப்பட்ட மக்களை கொண்டு வாங்க. யாருக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யார் சார் சொல்லுவது? அவன் கேட்க மாட்டான். எதை போனாலும் கூகுள்ல போடுறான். நம்ம பாலிஸ் கேன்வாஸ் பண்ண போவோம், நம்ம கொட்டேஷன் கொடுப்போம், உடனே லேப்டாப்பை திறப்பான், கூகுள் அடிச்சான், பார்த்துட்டு அது சரியா இருந்தால் மட்டுமே நம்ம இடத்துல. இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ அழிந்து போகிற இந்த ஜனங்களை யார் ஆண்டவருடைய பக்கத்துல திருப்பது? உங்களுக்கும் எனக்கும் விழுந்த கடமையெல்லாம் ஆண்டவர் நான் சொல்லாம போனேன்னா, வெறுங்கையோடு அங்க போனேன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன பதில் சொல்ல? உறவினர் ஒருவர் பேரு கண்ணன், கருப்பசாமி கோவிலுக்கு போகக்கூடியவர். எப்படின்னா இந்த கருப்பசாமி மாதிரி ஒரு டவுசர் எல்லாம் போட்டுக்குவாங்க, வேட்டைக்கெல்லாம் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் டிவிஎஸ் ஆவியூர் வேலை பார்த்தேன். பந்தவாசிங்கிற ஒரு ஊர்ல ஷேவ் பண்ண போனவரு அவன் ஏதோ இதெல்லாம் பண்ற சொல்லி கழுத்தை திருப்பி விட்டான். அது நடக்கும், கிராமத்துல வந்து நிறைய நடக்கும். இது வழி பொறுக்க முடியல, திரும்ப அதே பொசிஷன்ல கொண்டு வரணும். இவரு அலோவ் பண்ணல. இப்போ பல வருடங்கள் ஆகிறது, பிரச்சனை தீர்ந்து வாடு இல்லை. அப்போ ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு வர்றாங்க. ஆண்டவர் என்ன செய்தாருன்னா அற்புதமா சுகம் கொடுத்தார். தொட்டு இன்னைக்கு தூத்துக்குடி கோல்பேட்டை சர்ச்சில் வந்தோம், ஞானஸ்தானம் தேனியில கொடுத்தோம், கம்யூனியன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து. நீங்க மதுரையில தேனியில மாதிரிலாம் கன்ஃபர்மேஷன்லாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. 40 நாள் கிளாஸ் போகணும், பதில் சொல்லணும், இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்க ஏதோ ஒரு நாள் போறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வச்சு முடிச்சிடுறோம். 40 நாள் நோட்டை தூக்கிட்டு போகணும். அப்படி போய் கம்யூனியன் வாங்கணுங்கிற வாஞ்சையில இன்னைக்கு பாருங்க, அவரு கழுத்து வலி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா நான் கூட சில நேரங்கள்ல ஊருக்கு போனா ஆலயத்து போறது இல்லை. அவர் காலையில 7 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார். நீங்க ஏன் வரலன்னு வருவார். நம்ம அவர்களை பார்த்து வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்று ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்வார், நமக்கு வருவார். எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம், ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நின்றுக்கலாமா? ஒரு விஷயம் எழுந்து நிற்கலாம். நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம், நம்முடைய வார்த்தை ஒருபோதும் தலையில் விழுந்து போவதே இல்லை. அவர் எதனால் இதை அனுப்புகிறாரோ இந்த காரியம் வாய்ப்படிதான் இதுவரைக்கும் வந்தது.
இன்றும் நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தியானிக்க கற்றுக் கொடுத்த நல்ல தாக்கத்துக்காக அவருக்கு முதலாவது நாம் நன்றி சொல்வோமா? நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எத்தனை அன்பு ஆண்டவர், எங்கள் மேல் உமக்கு எத்தனை அன்பு, எங்கள் மேல் உமக்கு எத்தனை அன்பு. ஒரே வார்த்தையை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எத்தனை தடவை இந்த வார்த்தைகள். எதற்கு உதவாத அண்ணாகிய எனக்கு நீ கொடுத்த நம்பிக்கை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடுந்தான் அல்ல, மூடினதால் தானே எங்களை இந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் இன்று ஒரு அற்புத விடுதலை இந்த ஸ்தலத்திலே கட்டளையிடுகிறாங்க. எங்களுக்காக சாபமாகி, எங்களுக்காக அந்த சாபமாகின மரத்திலே பலி கொடுத்தீரே, அதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மை சாபமாய் மாற்றினீரப்பா. எங்கள் சாபங்களை எல்லாம் இன்று நாளிலே மாற்றுவீராக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த இந்த தவறுகளை எல்லாம் ஒரு விசை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு உங்களுடைய கற்பனைகளை வாழ்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகள் மட்டும் இரக்கம் செய்கிறவா இருப்பேன் என்று சொன்னீரல்லவா. இந்த இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக பேதுருவை போல நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறோம். அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த நாட்களுக்கு பின் அது இன்னும் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை உண்டாண்டவர். ஆனாலும் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இன்று இந்த சகோதர சகோதரிகளுக்கு நீர் என்ன செய்ய சத்தம் வைத்தீரோ அது அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய நடத்துகிற அன்பு சகோதரர் மாதவகுமார் குடும்பம், ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். இந்த கூடுகை கோடானு கொடியாய் பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடம் போதாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஜனங்களை மக்கள் கொண்டு வருவீராக. வருகிற மக்களை இந்த ஸ்தலத்திலே விடுதலை செய்வீராக. இதை கண்டு புறஜாதி மக்கள் ஓடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக என்று சொல்லி கேட்கிறோம். அப்படி கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அடுத்த மாதம் பல சாட்சிகளை கேட்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.